ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். நான் அதுக்கு இந்த மாதிரி 1/2 kg சிக்கன் எடுத்து நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது கேஸ் அடுப்பில் நான் பேன் எடுத்து வச்சுக்கிறேன். பேன் நல்லா காஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு எண்ணெய் அதில் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் அந்த எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா நான் பட்டை, லவங்கம், அன்னாசிப்பூ இலை, கிராம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துறதுக்கப்புறமா நான் பெரிய 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயமும் அதிலோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நான் 3 தக்காளியை நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் அதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுறதுக்கு முன்னாடி கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளி போட்டதுக்கப்புறம் போட்டிங்கன்னா அடி பிடிக்காமல் நல்லா வதங்கி வரும். கூடவே நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு அதில் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும். எண்ணெய் திரிஞ்சு மேலே வருது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம 1/2 kg சிக்கனை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த சிக்கனை அதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா அந்த மசாலாலாம் சிக்கனோட இறங்கி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாருங்க நல்லா நான் வதக்கி விட்டுட்டேன். இப்போ நம்ம தேவையான மசாலா அதோட ஆட் பண்ணிக்கலாம். நான் வீட்டு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா. இது எல்லாமே நல்லா சிக்கனோட மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுறேன் பாருங்கள். நல்லா அந்த சிக்கன் உள்ள அந்த மசாலா இறங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றுறோம். ஏன்னா அந்த தண்ணி அந்த சிக்கன் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். ஏன்னா அப்போ தான் நல்லா வெந்து வரும், மசாலாவும் நல்லா சிக்கன் உள்ள இறங்கும். இப்போது இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஒரு 10 or 15 மினிட்ஸ் கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா கொதித்து வந்த அளவுக்கு இப்போ பாருங்கள் நல்லா 10 or 15 மினிட்ஸ் நல்லா கொதித்து வந்துச்சு. இப்போ கொதித்து வந்ததுக்கப்புறமா நான் கொத்தமல்லி இலையை அதில் தூவி எடுத்துக்கிறேன். தூவி எடுத்துட்டு நீங்கள் இப்போ தட்டில் சாப்பாடு போட்டு நீங்கள் இதை சர்வ் பண்ணிங்கன்னா சுவையான சிக்கன் மசாலா ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். என் பையன் நடுவில் கத்துறான், கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக